ஹாய்! இன்றைக்கி ரொம்பவே ஒரு சிம்பிளான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற அந்த வெள்ளி சாமான்லாம் எப்படி ஒரு சிம்பிளான டெக்னிக் யூஸ் பண்ணி கைக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்காம எப்படி வாஷ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. ஸோ அதுக்கு ரொம்பவே ஃபேன்சி ஸ்டஃப்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் பேசிக்கான ஒரு ஸ்டஃப்ஸ் இருந்தால் போதும். இதுக்கு தேவையானது அலுமினியம் ஃபாயில் ஷீட்ஸு, பேக்கிங் சோடா, ரொம்பவே கொதிக்கிற சுடு தண்ணி, ஒரு பவுல், சேஃபான ஒரு கிளாஸ் பவுல் இல்லை ஸ்டீல் பவுல் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ கொதிக்கிற தண்ணி ரொம்பவே சுட கொதிக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஆயில் அந்த கிரிம்ஸ்லாம் ரிமூவ் ஆகி சூப்பராக இருக்கும். அலுமினியம் ஃபாயில் ஷீட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிற வெள்ளி சாமானை பொறுத்து அந்த குவான்டிட்டி எனக்கு கம்மியாக இருக்கிறதுனால நான் 4 ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் குவான்டிட்டி பார்த்து 5 ஷீட்ஸ் 6 ஷீட்ஸ் கூட எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடா நான் 1/4 கப் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 1/2 கப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரெண்டுமே உங்கள் அந்த சாமானுடைய குவான்டிட்டி பொறுத்து தான். ஸோ இது ரொம்பவே ஈஸியான ஒரு டெக்னிக். இது ஆக்சுவலாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால் போதும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே தண்ணி கொதிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் பயப்பட தேவையில்லை வெள்ளி சாமான் ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்னு. ஒரிஜினல் வெள்ளியாக இருந்தால் கண்டிப்பாக எதுவுமே ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அலுமினியம் ஃபாயில்ஸு. இதுக்கு இந்த அலுமினியம் ஃபாயில்ஸ்லாம் முழுகிற அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா போடுங்க. பேக்கிங் சோடா போட்டதுமே நல்லா பொங்கணும். அப்போ தான் அந்த சாமான்லாம் நல்லா வாஷ் ஆகி க்ளீனாக வரும். ஸோ நீங்கள் வேணும்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது ஒரு லிட் போட்டு கூட க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 to 20 minutes க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. ஸோ இதுக்கு 1 by 1 இந்த சாமான்லாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த சாமான்லாம் நல்லா தண்ணியில் முழுகணும், ஃபுல்லாக கவர் ஆகணும். அப்போ தான் க்ளீன் ஆகும். உங்களுக்கு ஒருவேளை தண்ணி பத்தலைன்னா, பேக்கிங் சோடா பத்தலைன்னா மறுபடியும் எக்ஸ்ட்ரா கொதிக்கிற தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் பாருங்கள், போட்டு 3-4 செகண்ட்ஸ்லேயே நல்லா ஒயிட் ஆகிடுச்சு. ஹாஃப் முழுகி இருக்குது, ஹாஃப் முழுகலை. ஸோ கலர் அதுக்குள்ளேயுமே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த சாமான்லாம் பாருங்கள் நல்லா ஒயிட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி நான் எதுவுமே இன்னும் பண்ணலை, அதுக்குள்ளேயுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் நீங்கள் வெள்ளி சாமான்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பிரிண்டடாக இருக்கிறது இல்லாமல் ப்ளைனாக இருக்கிறது நல்லா ஈஸியாக இருக்குது வாஷ் பண்ணுறதுக்கு. எனக்கு தெரியாமல் நான் அந்த பிரிண்டட் வாங்கிட்டேன். அதில் எல்லாம் அழுக்கு சேர்ந்துட்டு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பட் இந்த மாதிரி பண்ணால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நம்ம டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணாத டூத் ப்ரஷ் வச்சு எக்ஸ்ட்ரா வராத அந்த அழுக்கெல்லாம் நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கிறதுலாம் ஈஸியாக க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இந்த பாத்திரம்லாம் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த தண்ணியில் டிப் பண்ணி எடுத்ததுக்கும் அந்த டிப் பண்ணாமல் எடுத்ததுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இதுதான் நான் சொன்னேன் சிம்பிள் அண்ட் ஈஸியான டெக்னிக்னு சொல்லிட்டு. கைக்கு ரொம்ப வேலை கொடுக்காமல் இந்த பாருங்கள், இந்த பிளேட்டுக்கும் அந்த பிளேட்டுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. உங்களுக்கு ஒருவேளை அந்த அழுக்கெலாம் போகலை அப்படின்னு டவுட்டாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் டூத் ப்ரஷ் இருக்குல்ல, நம்ம யூஸ் பண்ணாத ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற டூத் ப்ரஷ் எடுத்து நம்ம அந்த அழுக்கு இடுக்கில் இருக்கிற அந்த அழுக்கெலாம் தேய்ச்சி கொடுத்துட்டாலே போதும், ஈஸியாக வெளியே வந்துடும். ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட். இந்த மாதிரி தான் பல நல்லா அழகாக வந்துடுச்சு பாருங்கள், புதுசு மாதிரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்சோ கமெண்ட் செக்ஷன்லையும் எனக்கு கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.